இல்ல சொல்லிடலாமா ஒரு வாட்டி நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு? அது நல்ல தான் சொல்றது. வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? மது மது மட்டன் நாங்க வந்து போன்லெஸ் பண்றோம், அது எடுத்துருக்கோம். கதம் கதம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓட முட்டை முட்டை வந்துருச்சு, முட்டை வந்துருச்சு. நீ கொஞ்சம் மூடு. அலையிற மட்டனுக்கு அலையிற எப்படி மானம் கட்டு போய் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். சிக்கனை சிதற விடுவா. வேணாம் வேணாம் வேணாம், அதெல்லாம் இல்ல அப்புறம் பப்பாளியை பதற விடுவா. அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். வேற டேய் கூட்டு போங்கடா. கேளியா உள்ள போய் தேங்காய் எண்ணெய் எடுத்துவாங்க. தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்க்க போறியா? சூடா இருக்க தல. Do what I say. டோப்போ டோப்போவா? ஆமா டோப்போ அத இவனுக்கு தெரியும் பாரு. என்ன மாப்ள வேணும்? டோப்போ இவனே டோப்போ கொடுத்துறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? டோப்போ அட போப்போ அந்த பக்கம். சர்ஜன் போமா வேலைய பாத்துங்க. பன்னீர் மாதிரி இருக்கும், இன்னொன்னு இருக்கும் பாரு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? Hi friends, welcome to Sam Ria channel. May 25th episode short and sweet பாத்துருவோமா? இனி எபிசோடோட ஹைலைட் பார்த்தோம்னா அட்வான்டேஜ் டாஸ்க்ல வின் பண்ணவங்களுக்கு ஃபேஸ் ஆஃப் சேலஞ்ச் இருந்தது, இல்லைனா அவங்களுக்கு விருப்பமான இன்கிரீடியன்ஸை சூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது. போட்டியாளர்கள் எல்லாரும் அன்மேட்ச் காம்போல சமைக்கணும், அதாவது சேரவே முடியாத 2 இன்கிரீடியண்ட்டை வச்சு சமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. இந்த வீக் கண்டிப்பாக எலிமினேஷன் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இந்த வாரம் சௌந்தர்யா அவர்கள் எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. ஷெஃப் ஆஃப் த வீக் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. எப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. அட்வான்டேஜ் டாஸ்கோட வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருந்தாங்க. இந்த 5 பேருக்கும் 2 வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. இவங்க தனக்கு வேண்டிய இன்கிரீடியண்ட்டை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்ல வின் பண்ண 5 பேர் இல்லாம மிச்சம் 5 பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள யாரையாவது போட்டியாளரா எடுத்துட்டு சமைக்கலாம். எப்படியோ ஒரு 5 கண்டஸ்டன்ட் இன்னொரு 5 கண்டஸ்டன்ட்டோட போட்டி போடணும். நம்ம போட்டியாளரை சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணவங்களுக்கு இருந்துச்சு. உண்மையாக நான் போட்டியாளரை சூஸ் பண்ணல, எனக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கிறேன்னு அதை செக் பண்ணி அவருக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஆல்ரெடி டேஞ்சர் ஜோனில் இருக்கிற நந்தாவும் சௌந்தர்யாவும் எனக்கு வேண்டிய போட்டியாளரை நான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விருப்பமான போட்டியாளரை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. அடுத்து மதுமிதாவும் லக்ஷ்மி மேமும் கூட அவங்களுக்கு வேண்டிய இன்க்ரீடியண்ட்டை பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது நடக்கும் பொழுது ரக்ஷன் அடிக்கடி தோத்து போன 5 பேரோட போட்டோஸ் தான் இருக்கு, அதை நீங்க ஆப்பனண்டா சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்ததுனால, என்ன அட்வான்டேஜ் டாஸ்க்ல தோத்து போனன்னு சொல்றீங்க, பின்தங்கியன்னு வேணா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்தாங்க கோமாலிஸ்லாம். கீழே விழுந்த இந்த துணியை எதேர்ச்சியா எடுக்க வந்த ராஜுவை அடப்போப்பா இதுக்கெல்லாம் காலில் விழாதுன்னு கிண்டல் பண்ணி அனுப்பிட்டாரு புகழ். அடுத்து நந்தா தனக்கு ஈஸியான ஒரு காம்படிட்டரா இருப்பாருன்னு நினைச்சு கஞ்சா கருப்பனாவை சூஸ் பண்ணாரு. அவரோட பேரை அவர் சூஸ் பண்ணதுனால இப்போ என்ன இன்கிரீடியன்ட் வேணுமோ அதை கண்ணை மூடிட்டு எடுத்துட்டு போனோம். அதுல என்ன வருதோ அதை கஞ்சா கருப்பனாவும் சமைக்கணும், நந்தாவும் சமைக்கணும். அடுத்து சௌந்தர்யா தேடி பார்த்து சூஸ் பண்ண அவங்களோட ஆப்பனன்ட் பாத்தீங்கன்னா சுந்தரி அக்கா. இருந்தாலும் சௌந்தர்யாக்கு தைரியம் ஜாஸ்தி தான், சுந்தரி அக்காவை தன்னோட போட்டியாளரா சூஸ் பண்ணியிருக்காங்க. நந்தகுமாரும் கஞ்சா கருப்பண்ணாவும் போட்டி போட போற அந்த இன்கிரீடியன்ட் அன்மேஷ்ட் இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காயும் பீட்ரூட்டும். இதுதான் அவங்க குக்கிங்கோட மெயின் இன்கிரீடியன்ட். இது ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு சமைக்கணும், அதுலதான் அவங்களோட ஸ்கில்ஸை காட்டணும். அடுத்து சுந்தரியாக்காக்கும் சௌந்தர்யாக்கும் வந்த அன்மேஷ்ட் காம்போ பாத்தீங்கன்னா கேரட் அண்ட் டோஃபு. டோஃபுல வந்து இது வரைக்கும் சுந்தரியாக்கா சமைச்சதே இல்லையா, அதுதான் அங்க பியூட்டி. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? அடுத்து உமேர் ஒரு குருட்டாம்பக்குல ஒரு போட்டோ சூஸ் பண்ணாரு. அதுல பாத்தீங்கன்னா அவருக்கு காம்படிட்டரா ராஜு வந்தாரு. உமேர் சூஸ் பண்ண அதே இன்கிரீடியன்ட்ல தான் ராஜுவை சமைக்கணும். ஸோ உமேர் சூஸ் பண்ண இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா சிக்கன் அண்ட் ரா பப்பாயா. என்னன்னு தெரியல, இன்கிரீடியன்ட் சூஸ் பண்ணலாம்னு சொல்லியுமே உமேர் வந்து இந்த தடவை மட்டனை தூக்காம சிக்கனை தூக்கியிருக்காரு. அதிசயமா தான் இருந்தது. லக்ஷ்மி மேம் தனக்கு ஆப்பனண்டா பிரியாராமன் மேம் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரியே பிரியாராமன் மேம் தான் அவங்களுக்கு ஆப்பனண்டா கிடைச்சாங்க. லக்ஷ்மி மேம் ஆல்ரெடி பாவக்காய் அண்ட் பன்னீரை தான் அவங்களோட இன்கிரீடியண்ட்டாக சூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களோட ஆப்பனண்டா பிரியாராமன் வந்ததுனால அவங்களும் பாவக்காவையும் பன்னீரையும் வச்சு தான் சமைக்கணும். சமைச்சா இருக்கிற ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஷபானா. ஸோ ஷபானாவும் மதுமிதாவும் கம்பீட் பண்ணுறாங்க. இவங்களோட மெயின் அன்மேஷ்ட் இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கலி அண்ட் மட்டன். மற்றபடி இந்த குக்கிங்காக ஜட்ஜஸ் கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா 90 minutes and a half hours. 2 அன்மேஷ்ட் இன்கிரீடியன்ட் கொடுத்தாலும் இதை ரெண்டுத்தையுமே வந்து தனித்தனி டிஷ்ஷாக பண்ணாமல் சேர்த்து
சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்டே. அதுதான் அவங்களோட ஹீரோ இன்கிரீடியண்டா இருக்கும்னு சொன்ன உடனே புகழ் எப்பவும் போல கிரிஞ்சா ஒரு காமெடி பண்ண ஆரம்பிச்சாரு. அவரை கௌஷிக் அவர்கள் ஆஃப் பண்ணி அனுப்பிட்டாரு. நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. போட்டின்னு வந்துட்டா குக் வித் கோமாளில இன்ஹரன்ஸ் இல்லாம இருக்குமா? ஸோ தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முட்டையை தட்டில் வச்சு பேலன்ஸ் பண்ணணும். கோமாளிஸ் பேலன்ஸ் பண்ணும் போதும் சரி, குக் பேலன்ஸ் பண்ணும் போதும் சரி, முட்டையை கீழே விட்டுட்டா குக்கு தான் போயிட்டு ஒரு போடியம்ல டான்ஸ் ஆடணும். அதுக்காக ஒரு சின்ன ஸ்டேஜும் போட்டு வச்சிருந்தாங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஆடும் பொழுது அந்த பாட்டு அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். காதுல ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ வெளியே இருக்கிறவங்களுக்கு அந்த பாட்டு கேட்காததுனால அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க டான்ஸ் ஆடும் பொழுது அதை பார்க்க காமெடியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏதாவது ப்ராப்பர்ட்டி மாட்டிட்டு தான், அதாவது தலையில டோப்பாவோ இல்லைன்னா மீசியோ மாட்டிட்டு தான் டான்ஸ் ஆடணும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் இன்ஹரன்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எடுத்த உடனே முட்டையை பேலன்ஸ் பண்ணுங்கன்னு போட்டியாளர்கள் கையில முட்டையை தூக்க விட்டுட்டாங்க. இந்த பக்கம் தங்கதுரையானா ராஜுவை ரொம்ப கடுப்பேத்திட்டு இருந்தாரு. ராஜு ஒரு பொருள் எடுத்துட்டு வர சொன்னா தங்கதுரையானா 4 பொருளோட பேர் சொல்லி இது வேணுமா அது வேணுமான்னு டென்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த சைட் பூவையாரும் சுந்தரி அக்காவை டான்ஸ் ஆடாம விடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. லக்ஷ்மி மேமுக்கு மூக்கு சொரியல் எடுக்கவும் யோகி கிட்ட மூக்கு சொரிஞ்சு விட சொல்லி கேட்டாங்க. கோமாளியா வந்த கொடுமைக்காக இதெல்லாம் இவர் செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனா நல்ல மனுஷங்க, சொரிஞ்சு விட்டு ஹெல்ப் பண்ணாரு. அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு, நான் தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது இல்ல. டாலி ரொம்ப நல்ல கோமாளியா நந்தாக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற நோக்கத்தோடயே சமைச்சிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஷர்ஜன் கிட்ட சௌந்தர்யா டோஃபு கேட்க டோஃபு என்னன்னு தெரியாம ஷர்ஜன் முழிக்க இந்த விஷயத்த உள்ள இருந்த கோமாளிஸான ஷரத் அண்ட் புகழ் கிட்ட போய் அவர் ஷேர் பண்ண டோஃபுவை தோப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்ச அலப்பறை இருக்கே அப்பப்பா. சுனிதா ரொம்ப குட் கேர்லா உமேருக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணுமோ அதை கேட்டு மனப்பாடம் பண்ணி எடுத்துட்டு வர போனாங்க. வழியில ராஜுவோட முட்டைகளை தள்ளி விடவும் ட்ரை பண்ணாங்க. அதுக்குள்ள சௌந்தர்யாவோட முட்டை கீழே விழ சௌந்தர்யாவை போடியம்ல ஏற்றி டான்ஸ் ஆட விட்டுட்டாங்க. எப்பவுமே ஆர்வக்கோளாறுல இருக்கிற மதுமிதா அவங்களோட கோமாளியை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. கீழே 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 மேல 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 அதுவும் நடுவுல இருக்கு பாரு அப்படின்னு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயத்த ஒரு தடவை சொல்லாம 10 தடவை கீன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. இதுக்குள்ள ஷபானா போன்லெஸ் மட்டன் வேணும்னு கேட்க நேரா மதுமிதாவோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு போய் புகழ் பாட்டுக்கு அந்த மட்டனை எடுத்துட்டு வந்துட்டாரு. இந்த விஷயத்த நம்ம சொல்லாம இருக்க கூடாது, நம்ம சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஷபானா சொல்ல உடனே புகழும் மதுமிதா அவங்களோட ஒர்க் ஸ்டேஷன்ல இருந்து நாங்க மட்டன் எடுத்துட்டோம்னு சொல்ல மதுமிதா முட்டையெல்லாம் கீழே போட்டுட்டு புகழ் கிட்ட வந்து அந்த மட்டனுக்காக உருண்டு பிறண்டு சண்டை போட்டாங்க 2 பேரும். என்னடா இது, என்னம்மா இது? இதுக்கு நடுவுல ஷெஃப் கௌஷிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஷபானா அண்ட் மதுமிதா இவங்க 2 பேரையும் கேட்ச் பண்ணி கொண்டு போய் போடியம்ல டான்ஸ் ஆட விட்டாரு. இந்த பக்கத்துல இந்த சண்டையை பார்த்த உமேர், ஏன்பா மட்டனுக்கு சண்டை போடுறீங்க, நான் மட்டன்ல இருந்து போன் எல்லாம் எடுத்து தரேன் அப்படின்னு பெருமை மனசோட பேசிட்டு இருந்தாரு. ஸ்டேஜ்ல ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல்லா ஏகப்பட்ட கண்டஸ்டன்ஸ் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல இடமே இல்லையா, யாரும் வராதீங்கன்னு சொல்ற அளவுக்கு கூட்டம் இருந்தது. இது நடுவில் மட்டன் போன்லெஸ் ஆக்கி தரேன்னு சொன்ன உமேரும் முட்டையை கீழே போட அவரும் ஸ்டேஜ்ல ஏற்றி டான்ஸ் ஆட வைக்கப்பட்டார். சுந்தரி அக்காவோட முட்டையை வேணும்ட்டே பூவையாரும் தங்கதுரையானாவும் பிளான் பண்ணி தட்டி விட்ட மாதிரி தான் இருந்தது. சுந்தரி அக்காவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. தட்டெல்லாம் எடுத்து தங்கதுரையானாவையும் பூவையாரையும் அடிக்க போயிட்டாங்க. முக்கியமா பூவையார் மேலதான் கோவம். ஏன் அங்க இருந்து தங்கதுரை இங்க கூப்பிட்டு விட்டேன்னு சொல்லி டென்ஷன் ஆனாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஜட்ஜஸ் வந்து சுந்தரி அக்காவை காம் டவுன் பண்ணி வாங்க ஜாலியா ஆடுங்க அப்படின்னு அவங்கள ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டுட்டாங்க. கீழே வெட்டிடுவேன் குத்திடுவேன் தொலைச்சிடுவேன் கத்திட்டு இருந்த சுந்தரி அக்கா ஸ்டேஜ் மேல ஏறினதும் ரொம்ப சாஃப்டா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சுந்தரி அக்கா முட்டைய தங்கதுரை அண்ணா தள்ளி விட்டதும் ராஜுவோட முட்டைய வேணும்ட்டே பூவையார் ஓடி வந்து தள்ளி விட்டாரு. இதனால ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டு நேத்து ராத்திரி எம்மா பாட்டுக்கு டான்ஸ் ஆட வச்சாங்க. ராஜு ஆடும் பொழுது மனுஷன் எது பண்ணாலும் செம்ம ஸ்போர்ட்டிவாவும் ஃபன்னாவும் பண்றாருப்பா அப்படின்னு தான் தோணுச்சு. பிரியா ராமன் மேம், எங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க, எங்களோட 15 மினிட்ஸ் முடிஞ்சிருக்கும், எங்க கையில இருந்து இந்த முட்டையை இறக்கி விடுங்க, பசர அடிங்கன்னு கத்திட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க சொல்றத யாரும் கேட்ட மாதிரி தெரியல. ஹலோ, யாருங்களா? அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது. ராஜு ஆடிக்கிட்டே இருக்கும்போது பஜர் பிரஸ் பண்ணாங்க. ஸோ இதோட வந்து தடை இல்லாம சமைக்கலாம்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் மின்னல் வேகத்துல சமையல ஆரம்பிச்சாங்க. சுந்தரி அக்கா பூவையாரை பார்த்து வெட்டிடுவேன் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லவும் பூவையார் யாருப்பா ரவுடியெல்லாம் உள்ள விட்டதுன்னு கத்திட்டு இருந்தாரு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஷர்ஜன் தன்னோட ஒர்க் ஸ்டேஷனை விட்டுட்டு ராஜு பக்கத்துல வந்து நின்றுட்டு இருந்தாரு. எனக்கு என்னமோ ஷர்ஜனுக்கோ ராஜுக்கோ ஒரு நல்ல பாண்ட் இருக்கிற மாதிரி தான் தோணுது. சுனிதா உமேர் கிட்ட நீ என்ன செய்ய போறேன்னு கேக்குறாங்க. உமேர் வந்து பேர் ஏதோ சொல்றாரு. அதுக்கு சுனிதாவும் சாலட் தனியா சிக்கன் தனியான்னு செய்யக்கூடாது, நீங்க வந்து பப்பாயாவையும் சிக்கனையும் ஒன்னா சேர்த்து சமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா அந்த விஷயத்த பெருசா சீரியஸா உமேர் எடுத்துக்கிற மாதிரி தெரியல. இதுவே உமேருக்கு ஃபைனல் ரிசல்ட் அப்போ பெருசா பேக் ஃபயர் ஆச்சு. சுந்தரி அக்கா டோஃபுனா எனக்கு என்னன்னே தெரியாதுன்னு சொல்ல, கௌஷிக் அது எப்படி நீங்க டேஸ்ட் பண்ணாம ஒரு பொருளை சமைப்பீங்க, ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு கொடுத்தாரு. பூவையாரும் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நினைச்சு பெரிய பீஸா எடுத்து வாயில புடிச்சிட்டு அவரோட ரியாக்ஷன் ரொம்ப ஃபன்னியா இருந்ததுன்னு தான் சொல்லணும். டோஃபு பால்கோவா மாதிரி இருக்கும்னு நினைச்சு வாயில போட்டிருப்பாரு போல இருக்கு. அதுக்கப்புறம் முடியாம போய் தண்ணியை எடுத்து குடிச்சாரு பூவையார். ஷர்ஜன் உமேர் கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ உமேருக்கு ஷர்ஜன் பேசுறது புரியல, ஷர்ஜன் பேசுறது உமேருக்கு புரியல. பனி பிரதேசம்னு இவர் சொல்ல உமேருக்கு அந்த வார்த்தை புரியல. உமேர் அண்ட் ஷர்ஜன் சேர்ந்து பேரா பண்ணாங்கன்னா நல்லா ஃபன்னா இருக்கும்னு நம்புறேன். வரும் வாரங்கள்ல இந்த மாதிரி ஒரு பேரிங் நடந்தா 2 பேருக்குமே தான் பேசுற பாஷை புரியாம முட்டிக்கிட்டு நிப்பாங்க. அது பார்க்கும்பொழுது நம்மளுக்கு காமெடியா போகும். லக்ஷ்மி மேம் ஒர்க் ஸ்டேஷனா அப்படி கடந்து போலான்னு குரேஷி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது, வந்துட்டீங்களே இந்த பக்கம் வாங்க, வந்து தேங்காய் துருவி கொடுத்துட்டு போங்கன்னு குரேஷி அவங்களோட கோமாளியா இல்லைனாலும் பிடிச்சி வேலை வாங்கினாங்க லக்ஷ்மி மேம். மதுமிதா ஒர்க் ஸ்டேஷன்ல புகழ் வந்து அலப்பறைய போட இங்க இருந்த விக்கி நேரா போயிட்டு ஷபானாவை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சைட் பிரியாராமன் கிட்ட பேசிட்டு இருந்த குரேஷிக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா பிரியாராமன் மேம் இங்க வந்ததே நான் வந்து ஃபன் பண்றதுக்காக தான், உங்களை மாதிரி ஸ்மார்ட்டான கோமாளிஸோட சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்கு தான் ப்ரோக்ராம்க்கு வந்தேன்னு சொன்ன உடனே குரேஷிக்கு செம்ம ஹாப்பி ஆயிட்டாரு. சுந்தரி அக்கா நீ முட்டையை கீழே போட்டனா நான் டான்ஸ் ஆட மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு பூவையார மிரட்டிட்டு இருந்தாங்க. அவங்க மிரட்ட பூவையார் இவங்களை நான் கண்டிப்பா டென்ஷன் பண்ணியே அவன்னு காதுகிட்டே போய் பேசிக்கிட்டே இருந்தாரு. ஒரு சமயத்துல நினைச்ச மாதிரியே முட்டையை கீழேயும் விட்டுட்டாரு. கடுப்பான சுந்தரி அக்கா நீ முட்டையை விட்டதுக்கு நான் போய் டான்ஸ் ஆட முடியாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஷெஃப் கௌஷிக் விடாப்படியா வந்து அதெல்லாம் கிடையாது, ரூல்னா ரூல் தான், வாங்க ஆடுங்கன்னு சொல்லி ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டுட்டாரு. பிடிக்குதோ பிடிக்கலையோ வேண்டா வெறுப்பா சுந்தரி அக்காவும் மேலே ஏறி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள மாட்டி விட்ட பூவையார் கீழே நின்று ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் புகழ் ரொம்ப ட்ரை பண்ணி தெரியாம முட்டையை விட்டதுனால சரி யாரும் பார்க்கல இந்த தட்டுல புடின்னு ஷபானா சொல்ல, அதுக்குள்ள கௌஷிக் சார் வந்து அவங்கள கேட்ச் பண்ணி ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. புது கோமாளியான நீயே முட்டையை கீழே விட்டியான்னு சொல்லிட்டு ஷர்ஜின் முட்டையை கீழே விட்ட விஷயத்த கேட்டு அவர் வேணும்ட்டே முட்டையை கீழே போட கஞ்சா கருப்பானாவை ஸ்டேஜ்ல ஏத்தி டான்ஸ் ஆட விட்டுட்டாங்க. அதே நேரத்துக்கு விக்கி வந்து குரேஷி கிட்ட பேசிட்டே இருந்ததுனால குரேஷி முட்டையை கீழே விட்டதுனால பிரியாராமன் மேமும் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டான்ஸ் பாட்டு நடுவில் எப்படியோ சமையலை செஞ்சு முடிச்சு கொண்டாந்து ப்ரெசென்ட்டும் பண்ணிட்டாங்க ஜட்ஜஸ் முன்னாடி. ஃபர்ஸ்ட் வந்து பேர் பார்த்தீங்கன்னா ஷபானா அண்ட் மதுமிதா. ஷபானா மட்டன் ஸ்டிர் ஃப்ரையும் ஒயிட் ரைஸ் அண்ட் சாஸ் எல்லாம் செஞ்சிருந்தாங்க. இதுக்கு ஷபானாக்கு ரொம்ப நல்ல ஃபீட்பேக்கே கிடைச்சிது. மதுமிதா அவங்க செஞ்ச டிஷ்ஷுக்கு பெருசா ஏதோ பேர் சொன்னாங்க, மட்டன் கோஃப்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஷெஃப் தாமுப்பா மட்டன் கோலா உருண்டை செஞ்சிருக்கீங்க அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டு ஆஃப் பண்ணிட்டாரு. இந்த தடவை மதுமிதாக்கு ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் கிடைக்காததுனால நல்லா கிளியராகவே தெரிஞ்சிச்சு ஷபானா தான் இந்த ரவுண்ட்ல வின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபேஸ் ஆஃப் சேலஞ்சில் வின் பண்ற ஒருத்தர் எலிமினேஷனை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. அதனால ஷபானா இந்த வாரம் எலிமினேஷனுக்கு வர மாட்டாங்க. அடுத்து வந்தது பிரியாராமன் மேமும் லக்ஷ்மி மேமும். இவங்க 2 பேருக்கும் ஈக்குவலா ஒரே மாதிரியான ஃபீட்பேக் தான் கிடைச்சிச்சு. 2 பேரோட டிஷ்ஷும் பாவக்கான்றதுனால 2 பேரும் பாவக்கால ஸ்டஃபிங் பண்ணி தான் சமையல் செஞ்சிருந்தாங்க. இருந்தாலும் லக்ஷ்மி மேம் சமையலோட கம்பேர் பண்ணும்பொழுது பிரியாராமன் மேம் ஒரு படி மேல இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால அவங்கள வின்னரா அறிவிச்சிட்டாங்க. ஸோ பிரியாராமன் மேமும் எலிமினேஷன்ல இருந்து தப்பிக்கிறாங்க. அடுத்த பேர் உமேர் லத்தீஃப் அண்ட் ராஜு. இவங்க 2 பேரும் அவங்க டிஷ் ஜட்ஜஸ் முன்னாடி வச்சாங்க. சுனிதா சொன்ன மாதிரியே இந்த 2 இன்கிரீடியன்ட்டும் அதாவது ரா பப்பாயாவும் சிக்கனும் பிளெண்டா இருக்கணும், ஃபியூஷன் ஆயிருக்கணும்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் சொன்னாங்க. அண்ட் சிக்கன் கொஞ்சம் ஒழுங்கா வேகலன்னு ஃபீட்பேக் கிடைச்சிச்சு. அதே சமயம் இந்த பக்கம் ராஜுவோட டிஷ் ரொம்ப நல்லா இருந்ததா பாராட்டும் அவருக்கு கிடைச்சது. தாமப்பா கூப்பிட்டு கட்டி பிடிச்சு அனுப்பினாரு. ஸோ இந்த பேர்ல ஃபேஸ் ஆஃப் சேலஞ்ச் வின் பண்ணது ராஜு பாய் தான். இது மட்டும் இல்லாம ராஜு அவர்கள் தான் இந்த வாரம் ஷெஃப் ஆஃப் த வீக்கும் வாங்கினாரு. அடுத்து சுந்தரி அக்கா அண்ட் சௌந்தர்யா பேர் தான் வந்தாங்க. சுந்தரி அக்காவுடைய குருமா ரொம்ப நல்லா இருந்ததா சொன்னாங்க. அதாவது டோஃபு கேரட் குருமா பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்ததா சொன்னாங்க. ஆனால் சௌந்தர்யாவோட டிஷ்ஷான கட்லெட் வந்து ரொம்ப சிம்பிளா இருந்ததாகவும் அண்ட் அவ்வளோ டேஸ்டியா இல்லை அப்படின்னும் சொன்னாங்க. தாமோபாலாம் இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் உங்கள் டிஷ் ஒரு ஃபெயிலியர்னே சொல்லிட்டாரு. பாவம் சௌந்தர்யா ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து நந்தா அண்ட் கஞ்சா கருப்பண்ணா யார் வந்து ரொம்ப ஈஸி டார்கெட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி நந்தா எடுத்தாரோ அந்த கஞ்சா கருப்பண்ணா இந்த தடவை சூப்பராக சமைச்சு அசத்திட்டாரு. ஸோ ஃபேஸ் ஆஃப் சேலஞ்சில் நந்தாவுக்கு பெருசாக கமெண்ட் நல்லபடியாக கிடைக்கல. ஆனால் கஞ்சா கருப்பண்ணாக்கு பாராட்டும் கிடைச்சிது. ஃபேஸ் ஆஃப் சேலஞ்சில் அவரை வின்னராகவும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அடுத்து என்ன ஸ்கோர் போர்ட் தான். ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பிரியாராமன் மேம், லக்ஷ்மி மேம் அண்ட் மதுமிதா இருந்தாங்க. 4th பிளேஸில் இருந்த உமேர் லத்தீஃப் தான் கீழே இறங்கி 7th பிளேஸ்க்கு போயிட்டாரு. மற்றபடி மற்றவங்களும் அதே பிளேஸில் தான் இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி ராஜுபாய் உள்ளே வந்திருக்காரு ஸ்கோர் போர்டில்.
அண்ட் இந்த வாரம் ஷெஃப் ஆஃப் த வீக்கும் வாங்கி கலக்கிட்டாரு. ஆனால் ரொம்ப பெருந்தன்மையாக நான் இந்த தடவை எலிமினேட் ஆகிடுவேன்னு நினச்சி தான் வந்தேன், ஆனால் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஷெஃப் ஆஃப் த வீக் கொடுத்து ஊக்கப்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஃப்ராங்காக பேசினார். அவருக்கான கிஃப்ட் டேம்பர் அண்ட் ஃப்ரிட்ஜை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி செகண்ட் பிளேஸில் வந்து பிரியாராமன் மேம்க்கோ அவங்களோட கோமாளியான குரேஷ்க்கோ கிஃப்ட் டேம்பர் கிடச்சிச்சு. இப்போ டேஞ்சர் ஜோனில் இருக்கிற 3 பேர், அதாவது நந்தா, சௌந்தர்யா அண்ட் கஞ்சா கருப்பனா, இவங்க 3 பேரையும் கூப்பிட்டாங்க. கஞ்சா கருப்பனா ஃபேஸ் ஆஃப் சேலஞ்சில் வின் பண்ணதுனால அவரை வந்து எலிமினேஷன்லேருந்து வெளியே அனுப்பி சேஃப் ஆக்கிட்டாங்க. இப்போ இருக்கிறது சௌந்தர்யா அண்ட் நந்தா. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காம்படிஷன் திரும்பவும் வச்சாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம். இதை வச்சு 30 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க. இந்த சேலஞ்சை மேற்கொண்டு 2 பேரும் சீரியஸாக சமைச்சாங்க. ஸோ சமைச்சதில் அவங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக் பாசிட்டிவாக இருந்தாலும் சௌந்தர்யா தான் எலிமினேட்டட் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபைனலாக ரொம்ப சோகத்தோட வயல் காலில் திரும்பி வருவோன்ற நம்பிக்கையோட இஷ்கியோல் சௌந்தர்யா செட்டை விட்டு வெளியில் போனாங்க. அவங்க போகும்பொழுது எல்லாருக்குமே கொஞ்சம் மனசு வெயிட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த எலிமினேஷனோட ஸ்கோர் போர்ட் 0 ஆகிடும்ன்ற இன்ஃபர்மேஷனை ரக்ஷன் கொடுத்தாரு. இப்போ இருக்கிற போட்டியாளர்கள் திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்கோர்ஸ் எடுக்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனோட ரக்ஷன் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாமா? Till then, bye from Jemima. Take care.